வணக்கம் வீவர்ஸ். இது ஒரு புதுமையான சாம்பார் சாதம். நான் ஆவக்காய் ஊறுகாய் தொட்டு சாப்பிடலான்னு வச்சுட்டுருக்கேன். இது எப்படின்னா, நம்ம சாம்பார் சாதம்னா புளி விடுவோம் இல்லையா, புளிக்கு பதிலாக இப்போ சீசன் மாங்காய் இருக்கிறதுனால மாம்பழமும் இருக்கக்கூடாது, ரொம்ப புளிப்பு மாங்காயும் இருக்கக்கூடாது. அது மாதிரி மாங்காய் துண்டுகளை போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வழிய நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அது சுட்டுட்ருக்கு. நல்லெண்ணெய் ஊற்றினா இந்த டிஷ்ஷு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். இதில் நான் ஒரு கப்பு சாப்பாடு அரிசி, அரை கப்பு பருப்பு, துவரம்பருப்பு நல்லா களைஞ்சி 1க்கு 3, அதாவது 1.5 கப்பு வருது இல்லையா அரிசியும் பருப்பும். 1.5 கப்புனா 4.5 கப்பு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். ஒரு அரை கப்பு கூடவே கூட தண்ணி விடலாம், தப்பு கிடையாது. அதில் நம்ம இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு கல் உப்பு வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, நான் வீட்டில் அரைச்ச பொடி தான் போட்டிருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும், ரொம்ப ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். இப்போ தான் அரிசி களைஞ்சு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். என்னென்ன தாளிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு பிடி வேர்க்கடலை. இது எனக்கு பிடிக்கும், அதனால தாளிக்கிறேன். உங்களோட இஷ்டம்தான் இதெல்லாம். ஒரு பிடி வேர்க்கடலை, ஒரு மாங்காய், ஒரு சின்ன மாங்காய், புளிப்பு மாங்காய் தான் அது, ஒட்டு மாங்காய் கிடையாது. அதில் 2 பக்கம் சதப்பகுதி இருக்கிறத மட்டும் பீசஸ் பண்ணியிருக்கேன். குட்டியாக 2 தக்காளி பழமாக இருக்கிறத நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே கேரட்டு, பீன்ஸு, சாம்பார் வெங்காயம், பூண்டு கொஞ்சம் 2-3 கீறி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் தாளிச்சிடலாம். நமக்கு தாளிக்கும்போது எல்லாமே சூப்பராக வெந்திருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஏன்னா சாதத்தில் போட்டு இதை அப்படியே வேக வைக்க போகிறோம். அதனால் பருப்பு மட்டும் கொஞ்சம் செவந்தா போகிறோம். நல்லா தெரியும், வேர்க்கடலை ஒன்று டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போயே எல்லாமே நல்லா கலர் மாறி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். பாருங்கள், நான் அது எல்லாத்தையுமே ஒன்றாவே கொட்டிட்டேன். எதுவும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எண்ணெயில் நல்லா பெரட்டி கொஞ்சம் நல்லா சூடு வந்ததும் சாதத்தில் போட்டுடலாம். ஏன்னா நம்ம குக்கரில் விசில் வைக்கும்போதே எல்லாம் மாவாக நல்லா வழுமூண வெந்தே போயிடும். அதனால் ரொம்ப இதில் வேக வைக்க வேண்டாம். இப்போ ஓரளவு கலந்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த தக்காளி, மாங்காய் இதையும் நம்ம கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த சாதத்தோடு அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கரில் வச்சுட்டு, யூஸ்வலாக நீங்கள் சாதத்துக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அதோட ஒரு விசில் மட்டும் கூட விடுங்க. பருப்பும் சேர்த்து வச்சுருக்கிறதுனால, உப்பும் போடுறதுனால கொஞ்சம் சட்டுன்னு வெந்துடும். இப்போ இதெல்லாம் கொட்டிட்டு பார்க்கலாம். எல்லாம் இந்த சாதம் அரிசி களைஞ்சி வச்சதில் நல்லா கொட்டியாச்சு. நல்லா கலந்து கொடுத்துருங்க. எல்லாமே சேர்ந்து வெந்து வரணும். நமக்கு உதிராக இருந்தாலும் சாப்பிட நல்லாயிருக்கும், குழஞ்சி போனாலும் சாப்பிட நல்லாயிருக்கும். இதான் அது இதில் இருக்கிற ஒரு விதம். இப்போ நான் கொஞ்சமாக புதினா இலைகள் மேலாக போடுறேன். போட்டுட்டு நம்ம இப்போ இதை குக்கரில் செட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் எப்போதும் 4 விசில் விடுவேன். இதே மாதிரி 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே எடுத்து நல்லா கிளறிட்டு ஒரு தட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ஆனியன் தயிர் பச்சடி, ரைத்தா மாதிரி பண்ணி சாப்பிடலாம். தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிடலாம். ஊறுகாய், ஆவக்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், தக்காளி தொக்கு, புதினா தொக்கு, அது மாதிரி ஏதானும் ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம். வெறும்னு அப்பளம் வச்சு தொட்டு சாப்பிட்லாம். எதுவுமே இல்லாமல் வெறும்னு சாதத்தை தட்டில் போட்டு கூட தயிர் மட்டும் தொட்டுக்க விட்டுண்டு கொஞ்சம் நெய்யை உருக்கி ஊற்றிட்டு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு அசத்துங்க. சாம்பார் சாதம் அப்படின்னு சொன்னால் நம்ம புளி போட்டு செய்யாமல் இது மாங்காய் போட்டு செஞ்ச சாம்பார் சாதம்னு வச்சுக்கோங்க. இப்போ சீசன் இல்லையா, நம்ம வாங்கி மாங்காய் வாங்கி மாங்காய் சாதம் மாதிரி மாங்காய் சாம்பார் சாதம் செஞ்சுருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஆஹா, எவ்வளோ அழகாக உதிராக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதை நல்லா கலந்துட்டு தட்டில் வச்சுட்டு நான் ஆவக்காய் ஊறுகாய் தொட்டுன்னு சாப்பிட போகிறேன்.
அதை காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஆவக்காய் ஊறுகாய் வச்சு தான் சாப்பிட போகிறேன். ஒரே ஒரு துண்டு வச்சுட்டு சாப்பிட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். இதோ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவியாச்சு. இப்போ நெய் ஊற்றுண்டு சாப்பிட போகிறேன். பாருங்கள், அவ்வளோதான். சூப்பர் டேஸ்ட்டில் சூப்பராக ஒரு மாங்காய் வச்சு சாம்பார் சாதம். நம்ம புளி வச்சு சாம்பார் சாதம் பண்ணியிருக்கோம். இது வந்து மாங்காய் துண்டுகளை வச்சு சாம்பார் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து அசத்துங்க வியூவர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.